Vengeance against the Leaf? You brat full of Uchiha evil. In that case... ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆஷிராமா செஞ்சுவோட தம்பி செகண்ட் ஒக்காகே, அது மட்டும் இல்லாமல் இருசன் சருட்டோபியோட குருநாதர், உச்சிஹா கிளானையே அடியோடு அடிக்க காத்து கொண்டிருக்கும் நம்ம டோபிராமா செஞ்சுவோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னதான் ஆஷிராமா செஞ்சு மாதராவும் கொனகா வில்லேஜை உருவாக்கி இருந்தாலுமே அவனுங்க ரெண்டு பேருமே வில்லேஜை உருவாக்கிட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு போயிட்டானுங்க. பட் அவங்களுக்கு அப்புறம் நம்ம டோபிராமா செஞ்சு தான் பார்த்தீங்கன்னா கொனகா வில்லேஜையே கொஞ்சம் ஸ்டேபிள் ஆக்குனாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நருட்டோ சீரிஸில் உள்ள ஒன் ஆஃப் த ஜீனியஸான பர்சன் அது நம்ம டோபிராமா செஞ்சு தான். இவர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜுட்ஸு உருவாக்கி அதை ஒரு புக்லையும் எழுதியிருக்காரு. பட் டோபிராமா செஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, ஒரு அண்டர்ரேட்டட் கேரக்டர்னு சொல்லலாம். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு உச்சிஹா கிளானை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவனுக்கு பிடிக்கிற மாதிரி எதுவும் பண்ணல, அதனால தான் இவருக்கு உச்சிஹா கிளானை பிடிக்காது. சரி, ரைட்டு, அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். நீங்கள் பார்க்குறது மால்டோ பை சேனல், நான் தான் உங்கள் மால்டோ பை. டோபிராமா செஞ்சு கிளானில் தான் பிறக்கிறாரு. இவர் பிறக்கிற அந்த காலகட்டத்தில் உச்சிஹா கிளானுக்கும் இவங்களோட கிளானுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை போகுது. டோபிராமா கூட பிறந்தது 4 பேர், நாங்கள் அண்ணன் தம்பி 4 பேரான்ற மாதிரி 4 பேர் பிறகுறாங்க. பட் அதில் 2 பேர் பார்த்தீங்கன்னா இந்த வார்லேயே செத்து போகிறாங்க. அந்த 2 தம்பிகள் செத்ததை பார்த்த டோபிராமாவுக்கும் சரி ஆஷிராமாவுக்கும் சரி சமகாண்டாகுது உச்சிஹா கிளான் மேலே. அது மட்டும் இல்லாமல் ஆஷிராமா செஞ்சு அவங்க அப்பனே போட்டு திட்டுறான். டேய், 10 நாடா ஃபைட் பண்ணுகிறீங்க, இதோட பீஸுக்கான ஒரு வழி அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவே போட்டு திட்டுறாரு. அதுக்கு ஆஷிராமா செஞ்சோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, மகனே பீஸ் தானே வேணும், இரு ஆர்டர் பண்ணியிருக்கேன், வரதுக்கு டைம் ஆகும் அப்படின்றாரு. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள இப்படி சண்டை போயிட்டு இருக்கும்போது அந்த சண்டையை நம்ம டோபிராமா செஞ்சு தான் தடுத்து வர்றாரு. இப்படியே சில காலங்கள் போகுது. இந்த சமயத்தில் நம்ம ஆஷிராமா செஞ்சு திடீர்னு காணாம போறாரு. அதை நோட் பண்ண அங்கே அப்பா என்ன பண்ணாருன்னா, டோபிராமா செஞ்சு கூப்பிட்டு, இங்கே பாரா மகனே, உங்கள் அண்ணன் எங்கேயோ திடீர்னு காணாமல் போகிறான், ஸோ அவன் எங்கே போகிறான் என்ன பண்ணுறான் அப்படின்றத அப்பாவுக்கு நீ தான் நோட் பண்ணி சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அங்கே அப்பா சொன்ன மாதிரியே டோபிராமா செஞ்சுமே பார்த்தீங்கன்னா ஆஷிராமா செஞ்சுவை கண்காணிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போது தான் நம்ம டோபிராமா செஞ்சுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. அதாவது அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மாதரா உச்சியாவும் ஆஷிராமா செஞ்சுவும் பார்த்து மீட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பானுங்க. பட் அப்போ அவனுக்கு 2 பேருக்குமே தெரியாது எந்தெந்த கிளான் அப்படின்னு மாற்றி சொல்லிக்கல. அதை பார்க்குற நம்ம டோபிராமா செஞ்சுக்குமே பார்த்தீங்கன்னா மாதரா எந்த கிளான் அப்படின்றது தெரியாது. பட் நம்ம என்ன ஏதோ ஒரு பையன் கூட உட்காந்து விளையாண்டு இருக்கான் அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு போயிட்டு அப்படியே அவங்க அப்பா கிட்ட மாட்டி விட்டுறான். பட் அப்பயே பார்த்தீங்கன்னா நம்ம டோபிராமா செஞ்சுக்கு லைட்டாக பொறி தட்ட ஆரம்பிக்கும். அப்பா அவன் கண்டிப்பாக உச்சிஹா கிளானை சேர்ந்தவனாக தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி 2-3 பிட்டு எக்ஸ்ட்ரா தான் சொல்கிறாரு. இதை கேட்டால் அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, ஆஷிராமா செஞ்சு கூப்பிட்டு, மகனே நீ விளையாடுறது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது அதெல்லாம் தப்பு இல்லை, பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்காலம். இந்த காலத்தில் நீ யார் யாவனே தெரியாமல் ஒரு பையன் கூட பேசுறனா என்ன கதை, அதெல்லாம் நீ பழகிறியா? அந்த பையன் அவன் உச்சிஹா கிளானை சேர்ந்தவனா கூட இருக்கலாம், அவனை வச்சு நம்ம செஞ்சு கிளானுக்கு ஒரு ட்ராப் கூட வைக்கலாம், யார் கண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கூடவே சேர்த்து என்ன சொல்லி அனுப்புறாருனா, நீ நாளைக்கு மறுபடியும் போய் அந்த பையனை மீட் பண்ணி நீ என்ன அழக அப்படின்ற மாதிரி கேட்டு என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. ஸோ இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஷிராமா செஞ்சும் மாதராவை மீட் பண்ணுறாங்க. பட் 2 பேரும் மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மச்சான் இது உனக்கு வச்சிருக்கிற ட்ராப்டான்னு சொல்லி அவன் சொல்கிறான். இவனும் பார்த்தீங்கன்னா, மச்சான் இது உனக்கு வச்சிருக்கிற ட்ராப்டான்னு சொல்லி மாற்றி சொல்லிக்கிறானுங்க. இவங்க 2 பேரும் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம மாதரா உச்சியாவோட அப்பாவும் சரி டோபிராமா செஞ்சோட அப்பாவும் சரி மாற்றி அடிச்சு ஆரம்பிக்கிறானுங்க. இதை பார்த்தா குட்டீஸ் 2 பேரும் சும்மா இருப்பானுங்களா, அவனுக்கு 2 பேருமே மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிறது நம்ம ஆஷிராமா செஞ்சுவும் மாதரா உச்சியாவும் தான். ஸோ ஃபைனலாக அவனுக்கு 2 பேருமே சண்டை போடுற மாதிரி சூழ்நிலை அமைந்து விடுகிறது. அந்த குட்டீஸ் 2 பேர் சண்டை போட்டு பண்ணணும்னு சொன்னல, அவனுக்கு குட்டீஸ்லாம் கிடையாது, பயங்கர பவர்ஃபுல்லான ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நம்ம மாதரா உச்சியாவோட தம்பி யுசுனா உச்சியா, இன்னொருத்தன் ஆஷிராமாவோட தம்பி டோபிராமா செஞ்சு. எப்பப்போ நம்ம மாதராவுக்கும் ஆஷிராமாவுக்கும் சண்டை நடக்குதோ அப்பப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் மாற்றி அடிச்சுப்பானுங்க. பட் இவங்க 2 பேரும் ஈக்குவல் அப்படின்றதுனால இவங்களோட ஃபைட்டு ஸ்டாப் ஆகவே ஆகாது. இப்படியே சில காலங்கள் போய்கிட்டே இருக்கு. பட் இந்த உச்சிஹா கிளான் விசஸ் செஞ்சு கிளான் அப்படின்ற ஃபைட்டு நிற்கல. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா உச்சிஹா கிளானோட தலைவனா நம்ம மாதரா மாறுறான், செஞ்சு கிளானோட தலைவனா நம்ம ஆஷிராமா செஞ்சு மாறுறான். யுசுனா ஒரு உச்சிஹா கிளானை சேர்ந்தவன் அப்படின்றதுனால அவனுக்கு மங்கேங்கி ஷெரினே ஆக்டிவேட் ஆகிடும். பட் நம்ம டோபிராமா செஞ்சுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் நம்ம டோபிராமா செஞ்சு ஒரு ஜீனியஸ் அப்படின்றதுனால ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜுட்ஸுவை அவரே உருவாக்கி இருப்பாரு. ஸோ இப்போ மறுபடியும் ஒரு நாள் ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்ல நம்ம யுசுனா பார்த்தீங்கன்னா அவனுடைய மங்கேங்கி ஷெரினை வச்சு நம்ம டோபிராமா செஞ்சுக்கு நிறைய டேமேஜ் கொடுக்குறாரு. பட் என்னதான் டேமேஜ் கொடுத்தாலும் அதில் காரணம் நம்ம டோபிராமா என்ன பண்ணுறாருன்னா, ஃப்ளையிங் தண்டரை யூஸ் பண்ணி நம்ம யுசுனாவே போட்டு தள்ளுறாரு. இந்த சமயத்தில் நம்ம ஆஷிராமா என்ன பண்ணுவானா, மச்சான் இப்போ நீ உன்னோட கிளான்ல பெரிய ஆளு, நானும் என்னோட கிளான்ல பெரிய ஆளு, நம்ம 2 பேரும் சொல்றதா சட்டம், வாடா மச்சான் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. பட் அதுக்கு அவனுக்கு 2 பேருமே ஒத்துக்க மாட்டானுங்க, அங்கிருந்து கிளம்பி போயிடுவானுங்க. ஸோ அப்படி போனால் நம்ம மாதரா என்ன பண்ணுவானா, இன்டர்னல் மங்கேங்கி ஷெரினை ஆக்டிவேட் பண்ணி
பண்ணிட்டு நம்ம ஆஷிராமாவை போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டிலுக்கு ரெடி ஆவான். பட் அந்த ஃபைட்லயுமே பார்த்தீங்கன்னா நம்ம மாதரா உச்சியா ஆஷிராமா செஞ்சுவால தோற்கடிக்கப்படுகிறார். ஸோ இப்போ நம்ம மாதரா உச்சியா அடி வாங்கி கீழே படுத்துட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் நம்ம டோபிராமா செஞ்சு என்ன பண்ணுவார்னா, அண்ணா இதுதான் நல்ல சான்ஸ், இப்பயே அவனை போட்டு தரல தான் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு போயிட்டு போட்டு தள்ள போவார். பட் அதை ஸ்டாப் பண்ணிக்கிறார் நம்ம ஆஷிராமா செஞ்சு. தம்பி இப்போ நீ இவனை போட்டு தள்ளா மட்டும் இந்த ஃபைட் இதோட முடிஞ்சிருன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக முடியாது, கண்டினியூ ஆகும். ஸோ இது ஒரு பீஸுக்கான வழியே கிடையாது. அதனால நீ இப்போ என்ன பண்ணுற, கொஞ்ச நேரம் சூத் முட்டு கம்னுரா அப்படின்ற மாதிரி கூறுகிறார் நம்ம ஆஷிராமா செஞ்சு. ஸோ இப்போ நம்ம ஆஷிராமா செஞ்சு மாதரா கிட்ட போயிட்டு, மச்சான் இப்பயும் ஒன்றும் கெட்டு போல, நான் உன்னை எனிமையெல்லாம் பார்க்கல, என் மச்சானா தான் பார்க்குறேன். ஸோ எழுந்து வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல வில்லேஜை உருவாக்கலாம் என்று கூறுகிறார். பட் அதுக்கு நம்ம மாதரா உச்சியா என்ன கூறுகிறார் என்று பார்த்தால், ஒன்று நீ இல்லை உன் தம்பி 2 பேரில் எவனா ஒருத்த சாவுங்க, அப்போ தான் என் தம்பியோட சாவுக்கு கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ 2 பேரில் எவனா ஒருத்த சாவுக்கு நான் வந்து அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட ஆஷிராமா செஞ்சு, கண்டிப்பாக என் தம்பியெல்லாம் என்னால் சாகடிக்க முடியாது, வேணா நான் செத்துடுறேன் அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிக்க போகிறார். இதை பார்த்த மாதரா உச்சியா, ஆஹா என்ன மனுஷயா அப்படின்னு சொல்லி மனம் திருந்துகிறார். ஸோ ஆஷிராமா செஞ்சு சூசைட் பண்ணிக்கிறதையும் நம்ம மாதரா தடுத்துறாரு. ஸோ அதன் பிறகு தான் அவனுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒரு வில்லேஜை உருவாக்குறானுங்க. அந்த வில்லேஜோட பேர் தான் கோனகா, அதாவது நம்ம லீஃப் வில்லேஜ். ஸோ இப்போ ஒரு வில்லேஜ் உருவாக்கியாச்சு. பட் அந்த வில்லேஜுக்கு ஒரு லீடர் வேணும் இல்லை, அதாவது ஒக்காகே வேணும் இல்லை. ஸோ அந்த ஒக்காகேவா யாரை போடலாம் அப்படின்ற மாதிரி இவனுக்குள்ளேயே பேசிட்டு இருப்பானுங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஆஷிராமா செஞ்சு என்ன பண்ணுவார்னா, மாதராவே ஒக்காகேவா போட்டுடலாமே அப்படின்ற மாதிரி டோபிராமா கிட்ட சொல்ல, பட் அது டோபிராமா என்ன பண்ணுறாருனா தடுத்து விடுகிறார். இல்லை இது செட் ஆகாது, நம்ம மாதரா உச்சியா எப்போ வேணாலும் ஈவிலான பர்சனாக மாறலாம் அப்படின்ற மாதிரி அதை சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாரு. அதன் பிறகு டோபிராமாவே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு, எலெக்ஷன் மாதிரி வச்சிடலாம். ஸோ அந்த எலெக்ஷனில் மக்கள் ஓட்டு போட்டு தீர்மானிக்கட்டும் யார் ஒக்காகேவா போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதில் படுதோல்வி அடைகிறார் மாதரா உச்சியா. ஸோ ஆஷிராமா செஞ்சு ஃபர்ஸ்ட் ஒக்காகேவா மாறுறாரு. ஸோ இப்போ நம்ம ஆஷிராமா செஞ்சு ஃபர்ஸ்ட் ஒக்காகேவா, செகண்ட் ஒக்காகேவா மாறதுக்கு நம்ம டோபிராமா செஞ்சு ரெடியாக இருக்கான். இதில் காண்டான நம்ம மாதரா உச்சியா என்ன பண்ணுறாருனா, வில்லேஜை விட்டு வெளில போய் 98th பெஸ்ட்டை பிடிச்சிட்டு வந்து மறுபடியும் நம்ம ஆஷிராமா செஞ்சு கூட ஃபைட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மாதரா உச்சியா அந்த உச்சியா கிளானுக்குனே சொல்லிட்டு ஒரு கல்வெட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை பார்த்துருப்பான். அதனாலையும் மாதரா உச்சியா காண்டாகி வெளில போயிருப்பான் வில்லேஜை விட்டு. மாதரா உச்சியா வில்லேஜை விட்டு வெளில போன அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, நம்ம டோபிராமா செஞ்சு அவனுக்குன்னு ஒரு 3 ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நம்ம டோபிராமா செஞ்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டே முதல்ல உருவாக்கியிருக்காரு. டோபிராமா செஞ்சோட அந்த 3 ஸ்டூடெண்ட் யாருன்னா ஹமுரா, ஒஹாரு அண்ட் நம்ம இருசன் சருடோபி. முன்னாடியே சொன்ன மாதிரி மாதரா உச்சியா 98th பெஸ்ட்டை பிடிச்சிட்டு வந்து நம்ம ஆஷிராமா செஞ்சுவா போட்டு தரலாம் சொல்லிட்டு வருவோம் பார்த்தீங்களா, அது இப்போ தான் நடக்கும். ஸோ இதில் காண்டான நம்ம ஆஷிராமா செஞ்சு என்ன பண்ணாருன்னா, மாதரா உச்சியாவை ஒரு அடியாக போட்டு தள்ளுறாரு. செத்து போன நம்ம மாதராவோட பாடியை டோபிராமா செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு ரிசர்ச் பண்ணுவார். பட் இது யாருக்குமே தெரியாது. டோபிராமா செஞ்சு ஒரு ஜீனியஸ் அப்படின்றதுனால மாதரா உச்சியாவோட பாடியை வச்சு அந்த ஷரிங்கன் இருக்குல்ல, அது எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் டோபிராமா செஞ்சு அவரவே பார்த்தீங்கன்னா நிறைய ஜுட்ஸுஸை கிரியேட் பண்ணுறாரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஷேடோ க்ளோன்ஸு, ஃப்ளையிங் தண்டர் கார்டு, அது மட்டும் இல்லாமல் ரீஅனிமேஷன் ஜுட்ஸு இருக்குல்ல, அது முதல்ல கண்டுபிடிச்சது நம்ம டோபிராமா செஞ்சு தான். ஸோ அதன் பிறகு நம்ம ஆஷிராமா என்ன பண்ணுறாருனா, மாதரா உச்சியா 98th பீஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ணல, இது மாதிரி மிச்சம் இருக்கிற பீட்ஸ்லாம் எடுத்துட்டு வந்துட்டு வேற எவனா ஒருத்தர் அட்டாக் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால நம்ம ஆஷிராமா செஞ்சு என்ன பண்ணுறாருனா, இருக்கிற 8 பீஸ்ட்டையுமே பிடிக்கிறாரு. ஸோ அப்படி பிடிச்சிக்கிட்டு வந்து நம்ம ஆஷிராமா செஞ்சு என்ன பண்ணுறாருனா, ஒரு மீட்டிங்கை போடுறாரு. இந்த 5K மீட்டிங் இருக்குல்ல, அதை போடுறாங்க. அதை போட்டு நம்ம ஆஷிராமா செஞ்சு என்ன பண்ணுறாருனா, இந்த பீஸ்ட்டுங்களை நீங்களும் எடுத்துக்கலாம், ஃப்ரீ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் இதை கேட்ட நம்ம டோபிராமா செஞ்சு என்ன பண்ணுறாருனா, இல்லை இது நீங்கள் ஃப்ரீயெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, பே பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா அந்த பீஸ்ட் உங்களுக்கு வருங்காலத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு நீங்கள் பே பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ மற்ற வில்லேஜஸ் சேர்ந்தவங்களா அந்த பீஸ்ட்டை பே பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்படி பே பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த காசை வச்சு தான் நம்ம கோனகா வில்லேஜை டெவலப் பண்ணியிருப்பாரு நம்ம டோபிராமா செஞ்சு. அது மட்டும் இல்லாமல் கோனகா வில்லேஜில் ஜூனியர் எக்ஸாம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த எக்ஸாமை முதல்ல ஆரம்பிச்சு வச்சதே நம்ம டோபிராமா செஞ்சு தான். இது மட்டும் இல்லை, அன்பு பிளாக் கேப்ஸ் இருக்குல்ல, அந்த கேப்ஸை முதல்ல உருவாக்குனதே நம்ம டோபிராமா செஞ்சு தான். டோபிராமா செஞ்சு இந்த ஜூனியர் எக்ஸாம் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஏதாச்சும் ஒரு வாரம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த வாரில் சின்ன பசங்க யாரும் சாகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் வச்சா அவனுங்க ட்ரைனிங் ஆகி ஒரு நிஞ்சாவாக மாறுவானுங்க. அப்படி நிஞ்சாவாக மாறினா அவங்களுக்கே பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு திறமை வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு இந்த ஜூனியர் எக்ஸாமே கிரியேட் பண்ணியிருப்பாரு. இதை பார்த்து தான் மற்ற வில்லேஜில் இருக்கிறவங்களாம் இந்த ஜூனியர் எக்ஸாம் அப்படின்றதையே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஷிராமா செஞ்சு சாகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டோபிராமாவை கூப்பிட்டு, தம்பி நீ தாண்டா செகண்ட் ஒக்காகே, நீ தான் இந்த வில்லேஜை நல்லா பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த உச்சியா கிளான் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிடா, அவங்களால நம்ம வில்லேஜுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, உங்களால் அவங்களுக்கு அந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்துட்டு தான் சாகுறாரு. ஸோ இப்போ நம்ம டோபிராமா செஞ்சு தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒக்காகே. பட் நம்ம டோபிராமா செஞ்சுக்கு எதனால் உச்சியா கிளானை சுத்தமாக பிடிக்கல அப்படின்றத நான் ஏகப்பட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன், இங்கேயும் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். டோபிராமா செஞ்சு பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா உச்சியா கிளானா கூட சண்டையில் தான் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த கிளானை சேர்ந்தவனுங்க டோபிராமா செஞ்சோட 2 தம்பியை போட்டு தள்ளியிருப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உச்சியா கிளானை சேர்ந்தவங்களுக்கு ஷரிங்கன் தானே மெயின் பவர். அது எப்போ ஆக்டிவேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது பெயின்ஃபுல்லான சம்பவம் நடந்தால் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அப்படி எல்லாருக்குமே ஆக்டிவேட் ஆகி அவங்க எங்கே நம்ம வில்லேஜுக்கே திரும்பி ரிவீட் அடிச்சிருவானுங்க அப்படின்றதுனால மட்டும்தான் நம்ம டோபிராமா செஞ்சு பயப்படுவார். ஸோ டோபிராமா செஞ்சுக்கு என்ன பயனா, நம்ம வில்லேஜுக்கு யாராலையுமே எந்த ஆபத்து வரக்கூடாது. இந்த உச்சியா கிளானை சேர்ந்தவங்க ஆல்ரெடி பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால உச்சியா கிளானை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் நம்ம டோபிராமா செஞ்சுக்கு.
வில்லேஜுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற பயம் தான். எதனால மறுபடியும் டோபி ராமா செஞ்சு வில்லேஜுக்காக தான் பயப்படுறாருன்னு சொல்றேன்னா நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. டோபி ராமா செஞ்சுக்கு உச்சியா கிளானை பார்த்தாலே பயம், உச்சியாசை பார்த்தாலே டோபி ராமா செஞ்சு ஓடி ஒளிஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பட் அது தப்பு. ஒரு ஸ்டேஜில் நம்ம லோகேஷ் கனகராஜ் சொல்லுவார் பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம டோபி ராமா செஞ்சு எத்தனை பேர் வந்தாலுமே சட்டை கிழிச்சிட்டு சண்டைக்கு போவாரே தவிர ஓடிலாம் ஒழிய மாட்டாரு. அதன் பிறகு இந்த வில் ஆஃப் ஃபயர் கான்செப்டே பார்த்தீங்கன்னா நம்ம டோபி ராமா தான் கொண்டு வந்தாரு. அதை கொஞ்சம் ஃபேமஸும் ஆக்குனாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த உச்சியா போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது உருவாக்குனது நம்ம டோபி ராமா செஞ்சு தான். அதை உருவாக்கி அதில் உச்சியா கிளானை சேர்ந்தவங்க மட்டும் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம டோபி ராமா செஞ்சு அதை கிரியேட் பண்ணியிருப்பாரு. பட் அதையுமே பார்த்தீங்கன்னா இவனுங்க மிஸ்யூஸ் பண்ணியிருப்பானுங்க ஃபியூச்சரில், எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்படியே சில காலங்கள் போக ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரேட் நிஞ்சா வார் ஸ்டார்ட் ஆகுது. யாருக்குன்னா கிளவுட் வில்லேஜுக்கும் நம்ம லீஃப் வில்லேஜுக்கும். அந்த ஃபர்ஸ்ட் கிரேட் நிஞ்சா வாரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டன் சில்வர் பேசஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட நம்ம டோபி ராமா ஃபைட் பண்ணியிருப்பாரு. எண்ட் ஆஃப் த டே அந்த வாரில் நம்ம டோபி ராமா செஞ்சு செத்தும் போயிடுவாரு. பட் சாகிறதுக்கு முன்னாடி நம்ம இருசன் சரு டோபியை தேர்ட் வாக்காக மாற்றிட்டு தான் சாவார். அதன் பிறகு நம்ம டோபி ராமா செஞ்சு எங்கே காமிக்கிறாங்கன்னா நம்ம ஒரோச்சிமார் இருக்கான்ல, அவன் ரீஅனிமேஷன் சுவிட்ச் யூஸ் பண்ணி நம்ம அஷிராமா செஞ்சுவையும் டோபி ராமா செஞ்சுவையும் ரிட்டர்ன் கொண்டு வருவான். எதனால அப்படின்றது தெரியும் நினைக்கிறேன். நம்ம இருசன் சரு டோபி இருக்காருல்ல, அவர் கூட ஃபைட் பண்ணுறதுக்கு. பட் நம்ம அஷிராமாவுக்கும் சரி டோபி ராமாவுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே தெரியும் நம்ம ரீஅனிமேஷன் சுவிட்ச் தான் வந்திருக்கும். ஸோ சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இருசன் சரு டோபி கூட சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம இருசன் சரு டோபிக்கு தெரியும்ல, இவங்களை சண்டை போட்டுலாம் ஸ்டாப் பண்ண முடியாது, சீல் பண்ணி ஆகணும்னு சொல்லி ரெண்டு பேருமே சீல் பண்ணிட்டாரு. ஸோ இதன் பிறகு தான் ஃபோர்த் கிரேட் நிஞ்சா ஸ்டார்ட் ஆகுது. அந்த சமயத்தில் நம்ம சாசுகேக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா ஒரோச்சிமார் கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. நம்ம ஒரோச்சிமாருமே பார்த்தீங்கன்னா அந்த ரீஅனிமேஷன் யூஸ் பண்ணி 4 வக்காகேஸையும் ரிட்டர்ன் கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரோச்சிமார் என்ன பண்ணுறாருன்னா இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, அதாவது ரீஅனிமேஷன் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல. ஸோ அந்த கனெக்ஷனை பிரேக் பண்ணுறாரு நம்ம ஒரோச்சிமார். அப்போ நம்ம சாசுகே பேசுனது தான் பார்த்து காண்டானா நம்ம டோபி ராமா செஞ்சு அவருடைய பவர் எடுப்பாரு பாருங்க, உமால வெறித்தனமாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருந்த அந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னா நொறுங்க ஆரம்பிக்கும். அதன் பிறகு அஷிராமா செஞ்சு தான் டோபி ராமாவை ஸ்டாப் பண்ண சொல்லுவார். அதன் பிறகு தான் டோபி ராமா ஸ்டாப் ஆவார். ஸோ அதன் பிறகு ஃபைட் நடக்கிற அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்போ நம்ம டோபி ராமா செஞ்சு பார்த்தீங்கன்னா மினோட்டோ ஃபைட் பண்ணுறதையும் அவருடைய ஸ்பீடையும் பார்த்துட்டு அவரே கொஞ்சம் பாராட்டி தான் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே ஜீனியஸ். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு இருக்குல்ல, அது ரெண்டு பேருக்கிட்டையுமே வேற லெவலில் இருக்கும். ஸோ அதன் பிறகு டோபி ராமா அந்த ஃபைட்டில் நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. மிக முக்கியமாக நம்ம நருட்டோ சேஜ் முடுக்கு போயிட்டு அவனை டெலிபோர்ட் பண்ணி நம்ம டோபி ஒரு அடி அடிப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும். ஸோ அதன் பிறகு டோபி ராமா மாதரா கூடிய சண்டை போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிரும். ஸோ அப்போ நம்ம மாதரா என்ன பண்ணுவோம்னா அவனுடைய பிளாக் ரிசீவர் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம டோபி ராமா செஞ்சுவோட ஃபுல் உடம்புலையும் லாக் பண்ணி தரையோட தரையாக சொல்லிடுவான். ஸோ இதன் பிறகு இருக்கிற எல்லாருமே மாற்றி அடிச்சுப்பானுங்க. ஃபைனலாக இன்ஃபினிட் சுக்கியமே ஆக்டிவேட் பண்ணுவானுங்க. பிளாக் ஜெட்ஸும் மாதராவை போட்டு தள்ளி காகியாவையும் ரிட்டர்ன் கொண்டு வருவான். பட் அந்த காகியாவை பார்த்தீங்கன்னா நம்ம டீம் 7 சேர்ந்து போட்டு தட்டுருவாங்க. ஸோ ஃபைனலாக எல்லா ஃபைட்டும் முடிஞ்சவொடனே இந்த ரீஅனிமேஷன் ஆகி வந்தவங்களாம் விடைபெற நேரம் வந்துடும். ஸோ அப்படியே நம்ம டோபி ராமா செஞ்சும் விடைபெற்றுவார். பட் என்னை பொறுத்த வரைக்கும் டோபி ராமா செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் வக்காகவா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கோனகா வில்லேஜ் இந்த அளவுக்கு டெவலப் ஆகும் நம்ம டோபி ராமா செஞ்சு தான் காரணம். வில்லேஜுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா முதல்ல வந்து நிற்கிறது நம்ம டோபி ராமா செஞ்சு தான் இருப்பார். சரி ஓகே கைஸ், நான் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை பேருக்கு டோபி ராமா செஞ்சு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அது கூட சேர்த்து அடுத்த வீடியோ யாரை பற்றி போடலாம் எதை பற்றி போடலாம் அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரி ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மால்டோ பாய். வெற்றி பாய்.